ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் நம்ம சேனல் எவ்ரிதிங் ப்ரோ. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஒன்ல லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்றைக்கி நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பாப்பப் கிரியேட் ஆகிருக்கும். அதாவது நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம நாட்டு டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் மெயின்டெனன்ஸ் மினிமமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் உங்கள் எனர்ஜி எதாக இருந்தாலும் சரி, நாளைக்கு காலைல 8:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி அந்த ஜிஎஸ்டிலாம் வெளியே எடுக்க முடிஞ்சால் எடுத்து நீங்கள் லிக்விட் பண்ண முடிஞ்சால் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ரன் பண்ணிட்டு பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சிருங்க. என்ன எனர்ஜி இருக்கோ அதை காலி பண்ணி வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் அந்த அப்டேட் நடக்கும்னு தெரியாது, சரிங்களா? 8:30 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா அடுத்து ஒரு 4 மணி நேரம் சொன்னது ஒரு 5 மணி நேரமாக ஆச்சு, 6 மணி நேரமாக ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12:30க்கு திரும்பி வர வேண்டியது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக போகும். அதனால உங்களுக்கு ஒரு 0.5 எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் எனர்ஜி வேஸ்ட் ஆகிறதுக்கு. அதனால் அவங்க குறிப்பிட்ட டைமுக்கு அவங்க அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அதனால் முன்னாடியே ரன் போய் வச்சுருங்க. ஓகே ப்ரோ, இந்த அப்டேட்டில் என்னென்ன இருக்குது, சரி இப்போதைக்கு மார்க்கெட் கண்டிஷன் என்ன, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த என்எஃப்டி வச்சுருக்கிறது வேலிடா, சரிங்களா, ஓகே ஒர்த்தானதா? ஏன்னா நாங்கள்லாம் ஃபோமோ பை பண்ணவங்க, சரிங்களா, இன்க்ளூடிங் நான் இன்னும் தான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு 2-3 ஷோ வச்சு நான் பண்ணாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டிட்டு தான் இருக்குது உங்களாட்டுமே. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிறது தான். நான் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஷூ வச்சுருந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க அமௌண்ட்டை லிக்விடேட் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா ஆரோவே கொஞ்சம் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒரு வீடியோ அப்டேட் நான் சொல்லியிருப்பேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல சான்ஸாக வாங்குறதுக்கு இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வரப்போகிறதா தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல ஒரு ஷூ வாங்கி வச்சுருந்தேன். சரிங்களா, கம்மி ரேட்டில் வாங்கி வச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சோல் எக்ஸ்ட்ரா விற்றேன், சரிங்களா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணுறதில்லை. இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது போக்கில் விற்றுட்டேன். இப்போதைக்கு என்ன பண்ணலான்றதை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம மெயினாக என்ட்ராகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23,300 ரீஜனில் பார்த்தீங்கன்னா நியர்லி 22,800 கிட்ட வந்துச்சு பார்த்தீங்கன்னா பிடிசி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரீஜன், சரிங்களா. இதெல்லாம் ஒரு பாட்டமான ரீஜன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பை பண்ணுன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பிடிசியாக பை பண்ணி டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணவங்க இங்கேருந்து ஆரம்பிக்கலாம், சரிங்களா. இங்கே ஆரம்பித்தது சரி, இல்லை இந்த இடத்துல ஆரம்பித்தது சரி, நீங்கள் புல்லை வாங்குறத விட பிடிசி வாங்குறீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிசி தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதர்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா. நியர்லி பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் கிட்ட வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு பிடிசி. ஏன்னா இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் நடச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா நியர்லி இது கிட்ட வரையும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா கிராஷ் தான். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்திலே பார்த்தீங்கன்னா திரும்பி ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. சேம் லைக்வைஸ் ஏன் நம்ம இங்கே நடக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கலாம். இது மாதிரி ஃப்யூச்சரில் நடந்துருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரன்லையும் பாருங்கள், நியர்லி அந்த இடத்துல ஒரு இது எடுத்து போயிருக்கு. திரும்பி நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பிடிசியாக வேணால் வாங்கி வைக்கலாம். ஆனால் அதர் அல்காயின்ஸ் வாங்கினா பார்த்தீங்கன்னா என்ன தான் பிடிசிங்கிறது பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் நம்ம வாங்கணும். அல்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் பிடிசி டாமினன்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ்லாம் கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சுன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்காயின்ஸை அடி வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஹால்விங் சைக்கிள் முடிஞ்சு கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியும். ஸ்டாக் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி கொடுக்கும். அந்த டைம் வேணால் உங்கள் அல்காயின்ஸ் பார்த்தீங்கன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறது நான் நல்லது சொல்லுவேன். இது பார்த்தீங்கன்னா பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். அதனால் எதாக இருந்தாலும் உங்களோட இது பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிஷனாக வச்சுருப்பேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா டீப்லி ஓவர்சோல் ரீஜன், டீப்லி இல்லை ஓவர்சோல் ரீஜன் கிட்ட மீட்டாக இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவர்சோல் ரீஜன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்ததே இல்லை, சரிங்களா. இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நியர்லி 27 கிட்ட வந்திருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா நியர்லி 27 கிட்ட வந்திருக்கு, ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேவான ரீஜன் தான். அதனால தான் இந்த இடத்துல பிடிசி டாலர் காஸ்ட் இருக்குன்னா பிடிசி நான் சொல்கிறேன். இத்திரியமோ இல்லை இத்திரியம் கூட ஓரளவுக்கு நம்ம ஓகேன்னு வச்சுக்கலாம். பட் அதர் அல்காயின்ஸ் ரிஸ்க் தான், ஹைலி ரிஸ்க் தான், சரிங்களா. ஆனால் ஒரு லாங் ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கெயின்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த சென்ஸ் சொல்லனா ஆர் அதர் மேட்டிக் டாப் 10ல் இருக்கிறது நான் சொல்கிறேன். டாப் 10ல் இருக்கிறத ஏதாச்சும் ஒன்று வாங்கினீங்கன்னா ஓகே, ஒரு லாங் ரன்னுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ஏன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னும் பியர் மார்க்கெட்டோட பாட்டம் கன்ஃபார்மாக தெரியலை, சரிங்களா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் லாங் டேர்ம் அனாலிசிஸ்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐகார்டில் இப்போ தரேன். ஐகார்டில் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். அந்த வீடியோ போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா எந்தெந்த க்ரைட்டீரியா வச்சு நான் சொல்லியிருப்பேன்னு பாருங்கள். அது மாதிரி க்ரைட்டீரியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் அது மாதிரி இடத்துலாம் பை பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு மார்க்கெட் அப்டேட். சரிங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்பன் அப்டேட் போயிடலாம். அது கூட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பார்த்தீங்கன்னா $1 trillion மார்க்கெட் கேப் இருந்த கிரிப்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பில்லியன்ஸ்க்கு மாறிடுச்சு. நியர்லி பார்த்தீங்கன்னா 970 பில்லியன், அது $0.97 trillion மார்க்கெட் கேப் இப்போ வந்துட்டோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளேஷன். சரிங்களா? இன்ஃப்ளேஷனால காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஃபெட் நாளைக்கு தான் வந்து மீட்டிங் தெரியும் 14-15. இதில் என்னென்ன வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகே, இங்கே வந்து மார்க்கெட் திரும்பி வந்து கொஞ்சம் மேலே போக சான்ஸ் இருக்குது. இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடாக முடிஞ்சு அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமாக இருக்குனாங்கன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்க்ளூடிங் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்என்பி நாஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3% வந்து டம்ப் ஆகிருக்கு. பிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 16% வித்தின் 24 hours. ஓகே, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரிப்டோஸும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு. சரிங்களா? ஓகே, இதை விட்டுருங்க. இப்போதைக்கு நம்ம அடுத்து வந்து பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டெப் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்டேட்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா $0.17 இருந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 160 போயிடுச்சு. அந்த ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த அப்டேட்னு ஒரு நியூஸ், அந்த நியூஸ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி லைட்டாக ஒரு பம்ப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. திரும்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, அதோட ஃப்ளோர் ப்ரைஸும். சரிங்களா? ஷூவோட ஃப்ளோர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 2.6 இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 3.8 அப்படி மாறிடுச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அன்காமன் ஷூஸும் பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி வந்து 11 இருந்த ஷூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா 15 மாறிடுச்சு. சரிங்களா? இது மாதிரி அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு இது வந்து இந்த அப்டேட்டே பார்த்தீங்கன்னா வந்து 2-3 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. கில்கமேஷன் இருக்கவர் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கார்டில் வந்து யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்குங்களா அவங்களுக்கு தெரியும். கில்கமேஷன் இருக்கவர் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல்லே சொல்லிட்டாரு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து மண்டே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். மண்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் அப்டேட் வந்து டியூஸ்டே இருக்க தான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவே தெரிய ஆரம்பிச்சு. சரிங்களா? இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க டிஸ்கார்டை வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் அந்த ஆப்போட அப்டேட். சரிங்களா? நமக்கு தெரிஞ்சது நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு வரும். அதனால் 4 மணி நேரம் கழிச்சு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்பில் இந்த ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஒரு டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆப்பில் கொண்டு வரதா இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொலனா செயினில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்கான்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சியில் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஸ்வாப் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்போட வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஆர்கான்ற இது வந்து பார்த்தீங்கன்னா சொலனாவில் வந்து இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து ரேடியம்னு ஒரு டெக்ஸ் இருக்கும், அடுத்து வந்து சீரம் டெக்ஸ் இருக்கும். இது மாதிரி வந்து ஆர்காவும் ஒன் ஆஃப் த டெக்ஸ் அவங்களோட பார்ட்னர் பண்ணி பண்ணுறாங்க. இதில் நடக்கிற நம்ம டிரான்சாக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அவங்க பிளாக் செயினுக்கும் ஃபீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஃபீஸாக நம்ம பே பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் ஃபீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுற ஃபீஸ்லாம், இந்த ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏன்னா வந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதையே நாமளே யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஃபீஸையும் அப்படி சொல்லி இவங்களே வந்து ஒரு டெக்ஸ் கிரியேட் பண்ணி அந்த டெக்ஸோட பேர் தான் வந்து டார்னு டெக்ஸ். சரிங்களா? டெக்ஸோட நேம். இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சொலனா செயினில் மட்டும் தான் இப்போ கொண்டு வராங்க. சரிங்களா? இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும். ஜிஎஸ்டி யூஎஸ்டிசி, நெக்ஸ்ட் வந்து ஜிஎம்டி யூஎஸ்டிசி. இது மாதிரி நீங்கள் வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1% ட்ரேடிங் சம் சார்ட் ஆஃப் வந்து ரிவார்ட்ஸ் இருக்கும். அவங்க பூல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்ட்ஸ் தருவாங்க. பட் வந்து நான் என்ன வரையும் சஜஸ்ட் பண்ண சொல்லுறேன்னா இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்மனன்ட் லாஸஸ் இருக்கும். சரிங்களா? ஜிஎஸ்டி வந்து அடி வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து அந்த ஜிஎஸ்டி லிக்விடிட்டியோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஜிஎம்டி யூஎஸ்டிசி இன்கேஸ் வந்து ஜிஎம்டி வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து மேலே போயிட்டே இருந்தால் ஓகே. பட் வந்து ஜிஎம்டி யூஎஸ்டிசி அதில் பண்ணுறது கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் இம்பர்மனன்ட் லாஸ் கன்ஃபார்மாக இருக்கும். பியர் மார்க்கெட்டில் ஜிஎம்டி இன்கேஸ் டவுனில் போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி வந்து லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செயின்லேயும் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு தெரியல, வந்தால் தான் தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபீஸஸ்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. 0.3% வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸ்க்கு, நெக்ஸ்ட் வந்து 0.6% பார்த்தீங்கன்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி பைபேக் பண்ணி பேர்ன் பண்ணுறது, என்எஃப்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டி ஸ்டீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் பண்ணி பேர்ன் பண்ண போகிறாங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டீமுக்கு, இது மாதிரி வந்து கம்யூனிட்டிக்கு இது மாதிரி யூஸஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண போகிறோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி பைபேக் எதுவும் சொல்ல
பட் ஆனால் அவங்க டிஸ்கார்ட் சர்வரில் பார்த்தீங்கன்னா வந்து கில்கமேஷ் அதர் மாட்ஸ் சொன்னது என்னன்னா ஜிஎஸ்டி நாங்கள் பார்த்தீங்கன்னா பைபேக் பண்ணி பர்ன் பண்ண போகிறோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு ஒரிஜினல் தெரியல. டீமுக்கு வந்து ஜிஎஸ்டிலாம் பைபேக் பண்ணி பர்ன் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. NFT ஸ்னீக்கர்ஸ்னால் கூட ஓகே, ஜிஎஸ்டி ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே தான், விட்டுருங்க. ஜிஎஸ்டி கதைக்கே வேணாம். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து லாங் டேர்மில் நான் பார்க்க போனால் GMT தான் நான் சொல்லுவேன், பார்ப்போம். ஆனால் வந்து ஜிஎஸ்டி இப்போதைக்கு ஏன்னா இன்னும் GMT ஏர்னிங்ஸ் போடல, அது வரையும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மேலே தான் எல்லோரும் கண்ணாக இருப்பாங்க. ஏன் அதை வந்து ஒழுங்காக பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய இது. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க டெக்ஸோட இதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்டேட்லேயே வந்தால் கூட வரலாம். ஓகேங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்டேட்லேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மில்டிங் ஸ்க்ரோலும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி பாக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு. ஓகேங்களா? மில்டிங் ஸ்க்ரோல்ஸு, மிஸ்ட்ரி பாக்ஸ், அந்த 10 லெவல் மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 எனர்ஜி வச்சுருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 எனர்ஜி யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதெல்லாம் வந்து நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 2 எனர்ஜி சேர்த்து வச்சு ஒரு ரன் போகிறீங்கன்னா மிஸ்ட்ரி பாக்ஸ் வருதா? ஓகேங்களா? ஏன்னா மிஸ்ட்ரி பாக்ஸ் வருதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த அப்டேட்ஸ் தான் மெயினானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டெக்ஸ் கொண்டு வரது சொன்னீங்களா, அது வந்தாலும் ஓகே தான். வேறு வந்து மெயினாக அவங்க அப்டேட்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே இல்லை. பொறுத்துன்னு தான் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு வந்து இந்த இது போயிட்டுருக்கு. எந்தே பார்த்தீங்கன்னா வந்து நான் போட்ட அமௌண்ட் கேபிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 60% கிட்டே எடுத்துட்டேன். இன்னொரு 40% ஆஃப் மை கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரன் வந்து டெய்லியும் போவேன்னா கேட்டால் போக மாட்டேன். சரிங்களா? ரன் பண்ண மாட்டேன், வாக் போக மாட்டேன். முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே தான் இருப்பேன். சரிங்களா? கிளாஸ் தான் இருக்கும், வெளியவே போகிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். எப்போயாச்சும் வீக்கெண்ட் டைமில் தான் வெளியே போகிறதா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து காலைல நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரன்னுக்கு போயே ஆகணும். ஏன்னா வந்து அப்போனா தான் வந்து இதுலேருந்து நான் போட்ட அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லி அப்படி நான் போயிட்டுருக்கேன். சரிங்களா? ஏன்னா அந்த அமௌண்ட் போட்டதால் நம்ம ரன் பண்ணியே ஆகணும், அப்போனா தான் ரெக்கவர் பண்ண முடியும்னு சொல்லி வந்து இருக்கோம். இல்லைனா கூட சரி நம்ம தான் எடுத்துட்டோமே ஒரு இதில் வந்து விட்டுருவோம். அதனால் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் முன்னாடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போக மாட்டேன். அதனால அதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மெயினாக வச்சு நான் வந்து விட்டுட்டேன். சரிங்களா? ஓகே, ஒரு 40% ஆஃப் கேபிட்டல் இருக்குது. ஓகே, நான் ஷூ வச்சுருக்கேன், விற்றா கூட எனக்கு என்ன ஒரு 20% கிடைக்கும், இன்னொரு 20% மாற்றிருக்கேன். சரி விட்டுட்டேன். சரிங்களா? ஒரு லாங் டேர்முக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு விட்டுருக்கேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்ல வேண்டியது. சரிங்களா? மெயினான இது நான் சொல்லிட்டேன். அப்டேட் வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அப்டேட் என்ன வருது என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து ரெகுலராக போட முடியல. ஓகேங்களா? 4 நாள் ஆகிடுச்சு, லாஸ்ட் வீடியோ போட்டு 4 நாள் ஆகிடுச்சு. நடுவில் அந்த எனக்கு அந்த அப்டேட் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது சொல்லியிருந்த வச்சு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதில் பண்ணியிருக்கலாம். பட் என்னாலையும் பண்ண முடியல, நீங்களும் ஓகே நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்ல வேண்டியது மறந்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய ஸ்டெப்பன் மட்டும் தான் மூட்டுகனில் இல்லை, இன்னும் நிறைய மூட்டுகன் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னீக்கர்ஸ்ன்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா க்ளே நெட்வொர்க்கில் நடந்துக்குன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இவங்க மின்ட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க மின்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இருக்குது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா க்ளே நெட்வொர்க்கில் ரன் ஆகும். சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பாலிகன் ஸ்டூடியோஸோட வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி தான் வந்து அவங்களோட இது நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி மதியம் தான் நடந்துச்சு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா மின்ட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சீலே பார்த்தீங்கன்னா வந்து டாப் 10ல் இருக்காங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிச்சா ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸில் இருக்க தான் செய்யும். ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 620 கிளே. ஒரு கிளே வந்து பார்த்தீங்கன்னா $0.2 இருக்குது. 620னா அரௌண்ட் வந்து $310 கொடுத்து ஒர்த் ஆஃப் டோக்கன்ஸ் கொடுத்து வாங்கணுமான்றது ஒரு இதுதான். ஓகேங்களா? இதுலேருந்து நெட்டு என்ன கையிலேருந்து எவ்வளோ வருது எதுவுமே இன்னும் தெரியல. ஏன்னா இப்போ தான் விட்டுருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. இது ஒரு விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் அந்த க்ளே நெட்வொர்க் ஸ்னீக்கர்ஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 51K வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ட்விட்டரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 பேர் டிஸ்கார்ட்ஸில் இருக்காங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க NFTs 10,000 NFTs வந்து மின்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இன்னொரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மின்ட் நம்ம சொல்லியிருப்போம் லாஸ்ட் இதுவே.
இந்த ஃபிட்மின்ட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க சைடும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவாக கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட யூசர்ஸ் வெயிட் லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெயிட் லிஸ்ட்டில் இருக்கவங்கலாம் வெயிட் லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். மெயில் வந்துருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்னீக்கர்ஸ் மின் பண்ணலாம். ஸ்னீக்கர்ஸ் மின் பண்ண பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து $150. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் கம்யூனிட்டி, இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பாலிகன் ஸ்டுடியோஸோட பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்னராக இருக்காங்க. ஓகேங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட வெப்சைட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், ஒயிட் பேப்பர்ஸ் போய் படித்து பாருங்கள். மோரோவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பன் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டோக்கனாமிக்ஸ்லாம் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட நெட்வொர்க் பற்றி சொன்னது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 4-5 இருக்குது. சரிங்களா? ஃபிட்மின்ட்டு, அடுத்து ஸ்னீக்கர்ஸ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் மெட்டாவர்ஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து டோஸ் டோக்கன் தெரியுமா உங்களுக்கு? டோஸ்னு ஒரு டோக்கன் இருக்கும். சரிங்களா? எத்தீரியம் பிளாக் செயினில் இருக்கும். இந்த டோஸ் டோக்கன் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டஸ்ட்லேண்ட் ஒன்று இருக்குது. டஸ்ட்லேண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மேப்ஸ் இருக்கும். இந்த மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பண்ணுறதால வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேப் பாட்டு டெய்லி வந்து ஒரு இது கிடைக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து இப்போதைக்கு கிடைக்கல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்டா டெஸ்டிங் தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு தெரியல. இதையும் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். டஸ்ட்லேண்ட்னு ஒன்று இருக்கும், டோஸ். ஓகேங்களா? டீட்டெயிலாக என்னால் எதுவும் கொடுக்க முடியல லிங்க்கு. இது ஸ்டெப் ஆப், இது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து ஒர்த்தான்னு தெரியல. இது மாதிரி நிறைய நெட்வொர்க் இருக்குது. சரிங்களா? ஸ்டெப்பன் மட்டும் தான் மூவ்டவுனில் கிடையாது. ஸ்டெப்பன் தான் வந்து பயனரேன்னு சொல்லலாம், முன்னோடியைன்னு சொல்லலாம். பட் அதுக்கப்புறம் தான் இதுங்கெல்லாம் வந்திருக்கு. அதனால் வந்து எது எந்த அளவுக்கு போகும் தெரியல. இந்த பியர் மார்க்கெட் கண்டிஷனில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குமா? இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஃபிட்ஃபின்னு இருக்குது, ஸ்டெப் ஆப்னு இருக்குது, ஃபிட்ஃபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாட் மோஸ்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது மாதிரி வந்து நிறைய ப்ராஜெக்ட், மூவ்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது. எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து மூவ்டவுனில் வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவாக இருக்கும். ஆனால் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து நான் கொஞ்சம் இதுவாக இருக்கேன். ஏன்னா பேக் பை பினான்ஸ். சரிங்களா? ஸ்டெப்பன் வந்து பேக் பை பினான்ஸ், அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ கம்யூனிட்டி, இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் முன்னோடியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான். ஏன்னா வந்து ஆக்ஸியே தெரியும், ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு பிளேட்டுன்னு. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக ஹேக் ஆனதெல்லாம் திரும்பி பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகிருக்கு. ரொம்ப பயங்கர படுமோசமாக ஆகிருக்கு. ஆனால் வந்து ஆக்சி மாதிரி இது ஓகே அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு லாங் டேர்மில் நல்ல அப்டேட்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அடுத்த புல்ரனில் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னும் இதை வந்து நம்பிட்டு இருக்கேன். அதனால் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் வந்து இருக்கணுமா இல்லையான்றது அது. ஏன்னா வந்து நீங்கள் உங்களோட அமௌண்ட் போல தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க. அதனால் வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்ப்போம். பாய்.